கொட்டும் மழையில் பொளந்து கட்டின நம்ம விராட் கோலி முதல் ஆளா பிளே ஆஃபுக்கு சென்ற ஆர்சிபி அணி கண்ணீரோட இருந்த கடைசி வாய்ப்பையும் இழந்து வெளியேறின கொல்கத்தா அணி. ஸோ அதோட சேர்த்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4 அணிகள் தற்போது ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட 10 நாள் கழிச்சு இன்னைக்கு பெங்களூரு சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் 58வது ஐபிஎல் ஆட்டம் ரீஷெட்யூல்டு மூலியமா இன்னைக்கு துவங்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த ஆட்டம் துவங்கும் அப்படின்னு 7:30 மணிக்கு முன்னாடி இருந்தே ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் முன்னதாகவே அறிவிச்சது போல ஆட்டம் துவங்க போகிற அந்த நேரத்தில் கரெக்டாக மழை பெஞ்சு, சாதாரண மழை பெய்யல, பயங்கரமாக மிகப்பெரிய மழை, மைதானமே தண்ணியில் மூழ்கி போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சு கொட்டி தீர்த்துருக்கு. ஸோ இதனால் ஆட்டம் நடக்குமா அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதுக்காக 8 மணிக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன், 8:30, 9, கடைசியாக 9:30, 10 மணி வரைக்கும் கூட இன்ஸ்பெக்ஷன் தொடர்ந்து பண்ணாங்க. அட்லீஸ்ட் 5 ஓவர் மேட்சாவது கண்டிப்பாக நடத்தணும். ஏன்னா 2 அணிக்குமே இது ரொம்ப முக்கியமான ஆட்டம். அதனால் கண்டிப்பாக ஆட்டம் நடத்தணும் அப்படின்னு அம்பையர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் மழை விட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் திரும்ப பெஞ்சிருது. பெய்கிற மழை சாதாரணமாக பெய்யல, ரொம்ப பெரிய பலமான மழை பெஞ்சதால் கடைசியாக வேறு வழி இல்லாமல் இந்த மேட்சை தற்போது ரத்து செய்திருக்காங்க. அதாவது ஆட்டம் நோ ரிசல்ட் அப்படின்னு அறிவிச்சு 2 அணிகளுக்குமே தலா ஒரு புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு புள்ளியால் பலன் அடைஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அணி சத்தியமாக கிடையாது. ஆனால் ஆர்சிபி அணி ஏற்கனவே அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் 2வது இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் 16 புள்ளிகளோடு இருக்காங்க. இந்த ஒரு புள்ளியோடு சேர்த்து ஆர்சிபி அணி அவங்க 17 புள்ளிகள் எடுத்திருக்கிறதால பாயிண்ட்ஸ் டேபிளில் 1வது இடத்துக்கு ஏறி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான பிளே ஆஃப் வாய்ப்பையும் உறுதி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சாதான் அட்லீஸ்ட் பாயிண்ட்ஸ் டேபிளில் அட்லீஸ்ட் 15 புள்ளிகளாவது எடுத்து ஒரு பிளே ஆஃபுக்கான வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு இருந்த கொல்கத்தா அணி அவங்களுடைய கடைசி வாய்ப்பையும் இந்த ஆட்டம் ட்ரா ஆனது மூலியமா 1 புள்ளிகளோட கேகேஆர் அணி அவங்களுடைய பிளே ஆஃப் வாய்ப்பையும் இழக்கிறாங்க. ஸோ இந்த ஆட்டம் நடக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்ததுக்கு முக்கியமான காரணமே விராட் கோலி அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுக்கு அப்புறமா இந்த கிரவுண்டில் அவர் விளையாட போகிற முதல் ஆட்டம் இது. இதனால் கோலி அவர் ரிட்டையர் ஆனதை முன்னிட்டு மைதானத்தில் ஒயிட் கலர் ஜெர்சி, கோலி அவருடைய ஜெர்சி போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட 100கணக்கான ரசிகர்கள், 1000கணக்கான ரசிகர்கள் கூடி கோலி அவருடைய அந்த ரிட்டையர்மெண்ட்டை ரத்து பண்ணணும் அப்படின்னு கோலியை வலியுறுத்துறதுக்காகவே ரசிகர்கள் எல்லாருமே ஒயிட் கலர் ஜெர்சியை வாங்கிக்கிட்டு இந்த மேட்சை பார்க்கறதுக்காக எல்லாருமே டிக்கெட்டையும் புக் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மழை தான் அதுக்கு கடைசி வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்காம கடைசியாக கோலி அவருடைய முகத்தை மட்டுமே ரசிகர்கள் கடைசியாக கோலி வந்து அவர் எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு ஹாய் காட்டிட்டு போகிற மாதிரியான சம்பவம் மட்டுமே கடைசியாக ரசிகர்களுக்கு கிடைச்சிது. ஸோ இந்த மேட்ச் நடந்தாலும் நடக்கலைனாலும் ஆர்சிபி அணி அவங்க பிளே ஆஃபுக்கு உள்ளே போயிட்டாங்க. அதே போல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் நடக்கிறப்ப கூட ரசிகர்கள் தன்னை பார்க்கட்டும் அப்படின்னு கோலி மைதானத்துக்கு உள்ளே இறங்கி மேட்ச் விளையாடலை அப்படின்னாலும் ரசிகர்கள் முன்னாடி அவர் தோன்றி அவருடைய வழக்கமான ஆட்டிடியூட், அவருடைய வழக்கமான அந்த பரபரப்பான விஷயம் எல்லாத்தையுமே செஞ்சு கோலி ரசிகர்களை குஷிப்படுத்துறதுல மட்டும் இன்னைக்கு அவர் தவற விடலை. ஸோ இதனால் கோலி அவரை பார்த்த மகிழ்ச்சி, அவர் செய்கிற அந்த வித்தியாசமான ஆட்டிடியூட், அவர் ரசிகர்கள் என்னமோ இன்னைக்கு குஷிப்படுத்திட்டாரு விராட் கோலி. ஆனால் மேட்ச் தான் நடக்காமல் போயிடுச்சு. ஆனாலுமே ஆர்சிபி அணி அவங்க பிளே ஆஃபுக்கு தகுதி ஆயிட்டாங்க. கேகேஆர் அணி அவங்க வெளியே போகிறாங்க. லாஸ்ட் டைம் சாம்பியன் கேகேஆர் அணி. ஆனால் அவங்க பிளே ஆஃபுக்கு கூட முன்னேற முடியாமல் தற்போது பரிதாபமாக வெளியேறாங்க. ஸோ ஆர்சிபி அணிக்கு மீண்டும் ஒரு பிளே ஆஃப் சான்ஸ் இந்த வருடம் கிடைச்சிருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.